இஸ்ரேல் காசா போர் 10 மாதத்துக்கும் மேலாக நடைபெற்று வருகிறது. கடுமையான உயிரிழப்புகளை சந்தித்துள்ளது இந்த போர். போர் முடியுமா என்று உலக நாடுகளே பார்த்து கொண்டிருக்க அடுத்த கட்டத்திற்கு சென்று விட்டது. இஸ்ரேலுக்கு பக்கத்து நாடு லெபனான். அந்த லெபனான் நாட்டில் ஹெஸ்புல்லா என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. இஸ்ரேல் என்று லெபனான் மீது தாக்குதல் நடத்த, லெபனானில் இருக்க ஹெஸ்புல்லா இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த போரானது அடுத்த கட்டத்திற்கு சென்று விட்டது. முதலில் அந்த காட்சிகளை பார்த்து விடுவோம். லேட்டஸ்ட் போர்க்கள காட்சிகளை பார்த்துட்டீங்க. இப்போ அந்த டீட்டெயில்ஸை பார்த்து விடுவோம். இஸ்ரேல் காசா போர் 10 மாதத்திற்கு மேலாக நடைபெற்று வருகிறது இல்லையா? முதல்ல அந்த வரைபடத்தை பார்ப்போம், அப்புறம் உயிரிழப்பை பார்ப்போம். நம்ம தமிழ்நாட்டிலிருந்து இந்த போர்க்களமானது சுமார் 5000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. சற்றே ஜூம் செய்து இஸ்ரேலுடைய வரைபடம் பாருங்கள். ரோஸ் கலரில் அந்த பார்டர்ஸை ஹைலைட் பண்ணியிருக்கோம். உள்ள ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்க பார்டர்ஸ் ஒன்று வெஸ்ட் பேங்க் என்ற பகுதி, இன்னும் இந்த சிறிய பகுதி தான் காசா என்ற பகுதி. சரி, முதல்ல இஸ்ரேலில் உயிரிழப்பு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது சுமார் 1200 பேர் இதுவரை இஸ்ரேலில் உயிரிழந்திருக்காங்க. இந்த காசா பகுதியில் உயிரிழப்பு 40,400 பேர் என்று சொல்லப்படுகிறது. வித்தியாசம் பார்த்தீங்களா? எவ்வளோ அதிகமாக மக்கள் அங்கே உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. சரி, இப்போ அப்படியே போர்க்களம் இங்கே இதுவரை காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்க, அப்படியே பக்கத்து நாடு பாருங்கள், ரெட் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கோம். இந்த நாட்டினுடைய பெயர் தான் லெபனான். இந்த லெபனானில் தான் ஹெஸ்புல்லா என்கிற அமைப்பு இயங்கி வருகிறது. சென்ற மாதம் நமக்கு தெரியும், இஸ்ரேல் ஹமாஸ் தலைவரை ஈரான் நாட்டில் அதிரடியாக தாக்குதல் நடத்தி கொன்றுள்ளது. அது மட்டும் இல்லை, அதே காலகட்டத்தில் சென்ற மாதம் லெபனானில் ஹெஸ்புல்லா கமாண்டரையும் இஸ்ரேல் கொன்றுள்ளது. நிச்சயமாக லெபனானில் உள்ள ஹெஸ்புல்லா இதற்கு பதில் தாக்குதல் நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதமாக உலகமே எதிர்பார்த்து கொண்டிருந்தது. அந்த சம்பவம் இன்று நடக்குமா என்று இருந்த நிலையில் இஸ்ரேல் தாக்குதலில் முந்திக் கொண்டது. இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்க? லெபனான் எங்கள் மேலே அங்கேருந்து இங்கே குண்டு மழை பொழிவாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தகவல் வந்தது. நாங்கள் முந்திக் கொண்டோம். நாங்கள் என்ன பண்ணோம்? அவங்க எங்கெல்லாம் ஆயுதங்களை சேகரித்து வச்சுருக்காங்களோ அங்கே தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் சுமார் 100 ஜெட்டுகள் இஸ்ரேல் பயன்படுத்தினதாக சொல்கிறாங்க. விமானம் பறந்து தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி. ஹெஸ்புல்லா அமைப்பு என்ன சொல்கிறாங்க? எங்களுடைய தாக்குதலும் இஸ்ரேல் மேலே வெற்றி தான். சுமார் 300 ஏவுகணைகளை நாங்கள் வீசினோம், ட்ரோன் மூலமாக தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இரு பகுதியிலும் உயிரிழப்பு எத்தனை பேர் என்ற தெளிவான தகவல்கள் இல்லை என்றாலும் சில பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. குறிப்பாக இந்த போர்க்களம் எங்கே தீவிரம் அடைஞ்சிருக்குன்னா, பிளாக் கலரில், கருப்பு கலரில் இப்போ ஹைலைட் பண்ணுறோம் பாருங்கள். இந்த பகுதியில், இந்த பகுதி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் வடக்கு, அதாவது தெற்கு லெபனான், இன்னொரு பக்கம் வடக்கு இஸ்ரேல் என்று இங்கே போர்க்கள பூமியாக இருக்கிறது அந்த எல்லை பகுதியில். இதன் காரணமாக என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இஸ்ரேலில் விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பொது இடங்களில் மக்கள் கூட வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டு பீச் போன்ற இடங்களில் பொதுமக்கள் அங்கிருந்து கிளம்பிவிடுங்கள். திடீரென இந்த மாதிரி தாக்குதல் இரு நாடுகளுக்கும் இடையே அதிகரித்திருக்கிறது என்று சொல்லப்பட்டது. அந்த குழப்ப நிலையை நாம் காட்சிகளாக பார்த்து விடுவோம். இஸ்ரேலில் எப்படி இருக்குன்னு
நிறைய விமானங்கள் இஸ்ரேலில் ரத்து செய்யப்பட்டிருக்கு. அதனால் அங்கே ஒரு குழப்ப நிலை ஏற்பட்டிருக்கிறது. பொதுமக்களும் பீச்சில் அந்த பகுதியிலிருந்து புறப்படுங்கள் என்று சொல்லப்பட்டனர். அங்கே கொஞ்சம் குழப்பமாக இருந்தது. மக்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, போர் மேகத்திலேயே நாங்கள் எத்தனை மாதம்தான் இருக்கிறது என்று தங்களுடைய அதிருப்தியை பதிவு செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இஸ்ரேலை பொறுத்தவரை காசா மீதும் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. தினம் தினம் அந்த காசாவில் மக்கள் அகதிகள் முகாம்லேருந்து தங்களுடைய சொந்த வீடுகள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்பதற்காக திரும்பிய போது அழுகை மட்டுமே அங்கே பார்க்க முடிந்தது. கட்டிடங்கள்லாம் நொறுக்கப்பட்டு கிடந்தன. அந்த காட்சிகளை பார்த்து விடுவோம். இஸ்ரேலுடைய தலைநகரில் இஸ்ரேலுடைய மக்களே சில பேர் திரண்டு அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தினார்கள். அவர்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, போர் போர் என்று நாடுகள் சண்டையிட்டு கொண்டிருந்தால் நிம்மதி எங்கே இருக்கும்? முதல்ல ஹமாஸ் இங்கிருந்து சிலரை போர் கைதியாக அழைத்து சென்று விட்டார்கள், கடத்தி கொண்டு சென்று விட்டார்கள். அவர்களை மீட்பதில் அரசு மும்முரம் காட்டுவதில்லை, மாறாக அங்கே போர் நடத்தி உயிர் பலியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இஸ்ரேலுடைய தலைநகரில் மக்கள் போராட்டத்தில் குதித்தார்கள். அவர்களை இஸ்ரேலுடைய போலீசார் கட்டுக்குள் கொண்டு வர ஒரு சில நடவடிக்கை எடுத்தார்கள். இது தொடர்பான காட்சிகளை பார்த்துவிடுவோம். பிரதான கேள்வி, அமெரிக்காவும் ஈரானும் போர்க்களத்தில் குதிக்குமா என்ற இந்த வரைபடத்தை பாருங்கள். இது ஒரு பாலைவன பூமி. பாலைவன பூமியின் மத்தியில் இஸ்ரேல் என்ற ஒரு நாடு இருக்கிறது. இரண்டாம் உலகப் போர் முடிந்த கையோடு ஹிட்லர் யூதர்களுக்கு இழைத்த அநீதியை பார்த்து உலகமே கொந்தளித்தது. அமெரிக்காவின் தலைமையில் நாடுகள் என்ன பண்ணாங்க, யூதர்களுக்கு என்று ஒரு பூமி தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி இந்த இஸ்ரேல் என்ற ஒரு நாடு பிறந்தது. ஆனால் இந்த இஸ்ரேல் என்ற நாடை சுற்றி அரபு நாடுகள் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அரபு நாடுகளுக்கு மத்தியில் இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை அமெரிக்கா நிறுவிய பிறகு அங்கே அந்த காலகட்டத்திலிருந்தே போராட்டம் தான். அதாவது இரண்டாம் உலகப் போர் முடிந்ததிலிருந்தே பிரச்சனை, போர்கள் என்று சந்தித்து வருகிறது. அமெரிக்கா இஸ்ரேலுக்கு துணையாக பக்கபலமாக நிற்கிறது, ஆயுதங்களை சப்ளை செய்கிறது. அதே நேரத்தில் அரபு நாட்டில் இஸ்ரேலுக்கு பரம எதிரி யார் என கேட்டீர்களாயின் இருக்கும் அரபு நாடுகளிலேயே இங்கே இருக்கும் ஈரான் தான். இங்கே பாருங்கள், ஈரான் இந்த வரைபடத்தில் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஆகாது மிகப்பெரிய எதிரிகள் இருவர். ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு பக்கத்தில் ஒரு சில இடங்களில் செல்வாக்கு இருக்கிறது. இந்த ஏமன் என்ற நாடு இருக்கிறது இல்லையா, இங்கே ஹூத்திக்கள் என்று ஒரு குழுக்கள் இருக்கிறார்கள். அந்த ஹூத்திக்களுடைய கட்டுப்பாட்டில் பாதி ஏமன் இருக்கிறது. அவர்கள் செங்கடலில் அமெரிக்காவோ இஸ்ரேல் சார்ந்த கப்பல்கள் வந்தால் அதன் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றன. இது ஒரு பக்கம் இருக்கையில், ஏற்கனவே இங்கே லெபனான் இருக்கிறது. லெபனானில் உள்ள
ஹெஸ்புல்லா அமைப்பும் இஸ்ரேலும் மாறி மாறி தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. ஆக ஈரான் யாரையெல்லாம் ஆதரிக்கிறார் பாருங்க. இங்கே ஹூத்தி என்ற குழுவை ஆதரிக்கிறார்கள். இருங்க, இது மட்டும் கலர் மாற்றிக்கலாம், அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும். கருப்பு கலரில் காட்டுவோம். ஈரான் இஸ்ரேல் இப்படி நேருக்கு நேர் ஆகாது. ஈரான் இஸ்ரேலுக்கு எப்படி செக் வச்சுருக்காங்கன்னா, இங்கே உள்ள ஹெஸ்புல்லா அமைப்பை தீவிரமாக ஆதரிக்கிறார்கள். ஈரான் அப்படியே இங்கிருந்து ஹூத்தி அமைப்பை தீவிரமாக ஆதரிக்கிறார்கள். இப்படியாக இஸ்ரேலை சூழ்ந்துள்ளது ஈரான். இஸ்ரேலுக்கு அமெரிக்கா துணை நிற்கிறது. இந்த நிலையில தான் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் எதிரான போர் அடுத்த கட்டத்தை நோக்கி சென்றுள்ளது. அமெரிக்கா போர்க்களத்தில் குதிக்குமா, ஈரான் போர்க்களத்தில் குதிக்குமா என்று கேட்டீர்களாயின், இரு நாடுகளுக்குமே தற்பொழுது புதிய போரில் ஆர்வம் குறைவுதான் என்று சொல்லப்படுகிறது. போர் என்று வந்துவிட்டால் சேதம் அதிகமாக இருக்கும். இந்த நிலையில் இரு நாடும் போர்களை விரும்பவில்லை. எனினும் இந்த பிரச்சனை முடிஞ்சிருமா, இஸ்ரேல் காசாவுடைய போர் முடிஞ்சிருமா என்றால் இல்லை. போர் ஆரம்பித்து விட்டது, ஆனால் முடிப்பது மிக சிரமமான காரியமாக பார்க்கப்படுகிறது. இஸ்ரேலை பொறுத்தவரை பொதுமக்கள் அங்குள்ள அரசியல்வாதிகளுக்கு எதிராக வீதிகளில் போராடுகிறார்கள். அந்த காட்சிகளும் வருகிறது. அரபு நாட்டை பொறுத்தவரை போர் முடிந்தால் போதும் என்று இருக்கிறது. மொத்தத்தில் இந்த போர் முடிய இஸ்ரேல் ஒரு மிக முக்கிய காரணமாக இருக்கும். இஸ்ரேல் மனது வைத்தால் இந்த பதட்டம் தணியலாம், போர் முடியலாம். இஸ்ரேலில் உள்ள அரசியல்வாதிகள், ஆட்சியில் இருப்பவர்கள் மனது வைக்க வேண்டும் என்று அரபு நாட்டில் உள்ளவர்கள் ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்து வந்தாலும் அமெரிக்கா என்ன நிலைப்பாட்டை எடுக்க இருக்கிறது? இந்த மற்ற குழுக்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய ஈரான், இந்த பிரச்சனையில் மறைவாக மிக முக்கிய நாடாக காட்சியளிக்கும் ஈரான் என்ன முடிவெடுக்கிறது என்பதையெல்லாம் வைத்துத்தான் இஸ்ரேல் காசா போர், இஸ்ரேல் லெபனான் போர் முடிவுக்கு வரும். உயிர் சேதமும் நிறுத்தப்படும் என்று சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.